விசாரணை நிறைவு பெற்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தணிக்கை வாரியம் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்து நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தணிக்கை வாரியம் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை நிறைவடைந்து தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் ஜனநாயகன் தயாரிப்பாளர் தரப்பு, தணிக்கை வாரிய தரப்பு வாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழலில் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. ஜனநாயகன் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு என்ற அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகனுக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மனு மீதான தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, அரை மணி நேரத்தில் வாதத்தை முடித்திருந்தால் இன்றே உத்தரவு பிறப்பித்திருக்கலாம் என்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தீர்ப்பு ஒத்திவைப்பு என்ற அண்மை செய்தி தற்போது பார்த்து வருகிறோம். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழலில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இன்றைய இந்த தீர்ப்பு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருந்த நிலையில் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே ரசிகர்களாகட்டும் எல்லாருமே எப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும், எப்போ தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இப்ப தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி எண்லையாவது இந்த படம் வெளியாகுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்ப பிப்ரவரி எண்லையும் இது வெளியாகிறதுக்கு கடினம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு இல்லையா? சென்சார் சர்டிபிகேட் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே இரு நீதிபதிகள் பிறப்பித்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அப்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இந்த வழக்கு ஜனவரி 20ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வரும் பொழுது அன்றைய தினமே இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த மனு மீது, மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இன்றைய தினமே முடிந்த அளவிற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும், அதாவது எண்ட் ஓவர் என்ற ஒரு வார்த்தையை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். முடிந்த அளவிற்கு இன்றைய தினமே தீர்ப்பு வழங்க முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. முதலாவதாக ஒரு 12:40 மணி அளவில், பிற்பகல் 12:40 மணி அளவில் விசாரணை எடுக்கப்பட்ட பொழுது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இருவரும் எவ்வளவு நேரம் வாதிட எடுத்துக் கொள்வீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு இருதரப்பு வழக்கறிஞர்களும் 30 நிமிடங்கள், தலா 30 நிமிடங்கள் போதும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் 12:40க்கு தொடங்கிய வாதம் 1:35 மணி வரை நடைபெற்றது. பின்னர் உணவு இடைவேளைக்கு பின்னர் 2:20 மணி அளவில் விசாரணை தொடங்கிய பொழுது மீண்டும் ஒரு 10-15 நிமிடங்கள் அளவிற்கு தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சதீஷ் பராசரன், பிரதீப் ராய், வழக்கறிஞர் விஜயன் சுப்ரமணியன் ஆகிய மூவர் தங்களது வாதங்களை முன்வைத்தார்கள். அவர்களது வாதம் தற்பொழுதுதான் நிறைவடைந்திருக்கிறது. வாதங்கள் நிறைவடைந்த உடனேயே நீதிபதிகள் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக குறிப்பிட்டனர். அப்பொழுது நாங்கள் இருவரும் தலா அரை மணி நேரம் என்று கூறிவிட்டு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டோம் என்று ஒரு கருத்தை சதீஷ் பராசரன் மூத்த வழக்கறிஞர் தெரிவித்தார்.
அப்பொழுது நீதிபதி அவர்களும் அந்த கருத்தையை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு, நீங்கள் இருவரும் அரை மணி நேரத்தில் முடித்திருந்தீர்கள் என்றால், அதாவது பல அரை மணி நேரத்தில் முடித்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நகைச்சுவையாக குறிப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகபட்சமாக வர வெள்ளிக்கிழமைக்குள் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது தீர்ப்பு எப்படி வந்தாலும் கூட உடனடியாக ஜனநாயகம் படத்திற்கு சான்றிதழ் கிடைக்குமா, படம் வெளியாகுமா என்பதும் கேள்விக்குறிதான். இந்த வழக்கில் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் யாராவது ஒரு நபருக்கு நிச்சயமாக இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கக்கூடிய உத்தரவு என்பது பாதகமாக அமையும். அவ்வாறு பாதகமாக எந்த தரப்பிற்கு அமைகிறதோ அந்த தரப்பு மேல்முறையீட்டுக்கு போவார்கள், அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வார்கள். ஏனென்றால் ஏற்கனவே பட தயாரிப்பு நிறுவனம் சென்றது என்பது இடைக்கால உத்தரவை எதிர்த்துதான் சென்றது. ஒருவேளை இறுதி உத்தரவு, இந்த மேல்முறையீட்டு மனுவில் இறுதி உத்தரவு அவர்களுக்கு பாதகமாக இருக்கும் பட்சத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் செல்லலாம். ஒருவேளை தணிக்கை வாரியத்திற்கு பாதகமாக இருக்கும் பட்சத்தில் தணிக்கை வாரியம் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லலாம். எனவே நாளை அல்லது நாளை மறுநாளோ பட தயாரிப்பு நிறுவனம், அதாவது இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இறுதி உத்தரவை பிறப்பித்தாலும் கூட அதுவே படம் வெளியீட்டு தேதி முடிவு செய்யப்படுமா என்பது சந்தேகத்திற்குரியதான். ஏனென்றால் எந்த தரப்பிற்கு பாதகமாக வருகிறதோ அந்த தரப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கான சட்ட நிவாரணத்தை பெற முயற்சிப்பார்கள். அந்த வகையில் ஜனநாயகன் படம் குறைந்தபட்சம் இந்த மாதத்திற்குள்ளாவது வெளியாகுமா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் தணிக்கை வாரியம் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மறு ஆய்வு குழுக்கு அனுப்புவதென்று முடிவு செய்துவிட்டால் அவ்வாறு முடிவெடுத்த 20 நாட்களுக்குள் தான் அந்த மறு ஆய்வு குழுவே அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஒருவேளை 20 நாட்களுக்குள் குழு அமைக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் படத்தை பார்த்து அவர்கள் தங்களது கருத்தை தெரிவிப்பதற்கு கால அவகாசமாகும். எனவே ஜனநாயகன் பட வெளியீட்டு தேதியை தற்பொழுது அறுதியிட்டு கூற முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. ஜனவரி மாதத்திற்குள், குறைந்தபட்சம் பிப்ரவரி மாதத்திற்குள்ளாவது வெளியாகுமா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. ஜனநாயக படத்தில் அரசியல் சார்ந்த அதிக காட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ஜனநாயகன் படத்தினுடைய படம் வெளியாவதற்கு முன்பாகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். அவ்வாறு அமலுக்கு வந்துவிட்டால் இது ஒரு அரசியல் சார்ந்த படம் என்பதால் படத்தை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திடமும் அனுமதி வாங்க வேண்டும். இது ஒரு மிகவும் முக்கியமான விவகாரம். ஒரு சாதாரண நகைச்சுவை படமாகவோ அல்லது மற்ற ஜோனர் கொண்ட ஒரு படமாக இருந்தால் கூட வெளியிட்டு விடலாம். ஆனால் அரசியல் சார்ந்த படம் என்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் என்பது கட்டாயம். தமிழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் கூட தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அதற்குள்ளாக இந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் ஜனநாயகன் பட தயாரிப்பு குழுவும் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே தணிக்கை சான்றிதழ் பெற்று படத்தை வெளியிட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் அது படத்தை வெளியிடுவது படக்குழுவிற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும்.